இன்றைக்கி நம்ம அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஜில்லுன்னு ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் தண்ணி பழத்தை பயன்படுத்தி ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் வீட்டிலே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் குழந்தைகள்லாம் லீவில் இருக்க டைம் ஐஸ்கிரீம் கேட்டு அடம் பிடிச்சாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் வீட்டிலே நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இனிமேல் ஐஸ்கிரீம் சாப்பிட ஆசையாக இருந்தால் காசு போட்டு நீங்கள் கடையில் வாங்கி காசை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இந்த மாதிரி ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமே டிலைட். இப்போ இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக இந்த மாதிரி நான் முழு பழமாக தண்ணி பழம் எடுத்திருக்கேன். இதை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதுலேயுமே நான் கொஞ்சமாக தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஐஸ்கிரீம் செய்யும்போது உங்களுக்கு முழு பழம் தேவைப்படாதுங்க. இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு அதுலேயுமே நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருக்க இந்த கொஞ்சம் பழத்திலே பார்த்தீங்கன்னா 6 பேர் தாராளமாக இந்த ஐஸ்கிரீமை சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இந்த ஐஸ்கிரீம் செய்யலாம். இப்போ நான் பாதி பழமாக தண்ணி பழம் கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பாதி பழமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதுலேயுமே பாதியை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பகுதி பழத்தை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை சதை பகுதியை மட்டும் சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது நல்லா சீக்கிரமாகவே அரைப்பட்டு வந்துடும். இப்போ ஒரு பாதி நான் அந்த மாதிரி எடுத்துகிட்டேன் பாருங்கள். இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கத்தியில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி பழம் கட் பண்ணும்போது விதையாக இருந்தால் நீங்கள் கத்தியை வச்சு இந்த விதைகள்லாம் நீக்கிடுங்க. அதிகமான விதையோடு நீங்கள் சேர்த்து இந்த தண்ணி பழம் அரைச்சிங்கன்னா ஐஸ்கிரீம் கசக்கிற சுவை கொடுத்துரும். இப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த விதையை நீக்கி எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருக்க தண்ணி பழத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா விதை இல்லை, அதனால் நான் அப்படியே விதையோடையே சேர்த்துருக்கேன். 1-2 விதை இருந்தால் பரவாயில்ல. அதிகமான விதையோடு சேர்த்து நீங்கள் அரைக்கும் போது அந்த விதையோட சுவை தான் உங்களுக்கு அதிகமாக தெரியும். தண்ணி பழத்தோட டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த மாதிரி தண்ணி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்த தண்ணி பழத்தை இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டுட்டு நல்லா பொடிசாவே கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ண பழத்தை அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி பழ ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்த எல்லா தண்ணி பழத்தையும் இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்ஸி ஜாராக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அரைச்சி வரும்போது மிக்ஸிக்கு வெளியில் சிந்தாமல் இருக்கும். சின்ன ஜார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரைக்கும் போது அதில் தண்ணி இருக்கிறதுனால அதிகமாக வெளியே சிந்த ஆரம்பிச்சிடும். இப்போ 1/4 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரையும் இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பால் பவுடரும் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் மூடி போட்டுட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம அப்படியே நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு இந்த தண்ணி பழத்தை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதுக்காக அடியில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்த தண்ணி பழத்தை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணியோ பாலோ எதுவுமே சேர்க்க வேண்டாம். தண்ணி பழத்தில் ஏற்கனவே நல்லா தண்ணி இருக்கிறதுனால நீங்கள் பால் சேர்த்திங்கன்னா அது ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால நீங்கள் பால் பவுடர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஐஸ்கிரீம் செய்யுங்க. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த ஜல்லடையில் இருக்கக்கூடிய தண்ணி பழம் எல்லாமே நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ இந்த ஐஸ்கிரீம் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ரோஸ் மில்க் சிரப்பில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால இந்த ஐஸ்கிரீம் நல்ல ரோஸ் மில்க் சிரப்பு டேஸ்ட்டோட ரொம்பவே நல்லாயிருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி பழத்தோட டேஸ்ட்டு பிடிக்கலைன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே இந்த ஐஸ்கிரீமை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ரோஸ் மில்க் சிரப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இந்த ரோஸ் மில்க் சிரப்பு நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணி பழம், பால் பவுடர், ஜீனி எல்லாம் சேர்த்து அடிச்சுட்டு அப்படியே இந்த மாதிரி நீங்கள் மோல்டில் சேர்த்துட்டு ஐஸ்கிரீமாக செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஐஸ்கிரீமை செட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மோல்டு நான் எடுத்திருக்கேன். இதில் இந்த மாதிரி ஐஸ் குச்சியெல்லாம் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஒரு வேளை இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மோல்டு இல்லைன்னா வீட்டில் டீ குடிக்கிற கிளாஸை பயன்படுத்தி இந்த மாதிரி நீங்கள் ஐஸ்கிரீமாக செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மோல்டில் ஃபஸ்ட்டு குச்சியை செட் பண்ணியாச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கரண்டி போட்டு நல்லா கலந்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்க தண்ணி பழத்தை இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மோல்டில் எந்த அளவுக்கு பத்துமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மோல்டில் நல்லா ஐஸ்கிரீமை செட் பண்ணுறதுக்கு முன்னால் அடியில் ஒரு தட்டு வச்சுக்கோங்க. மோல்டில் நீங்கள் செட் பண்ணிவிட்டு தட்டில் அதுக்கப்புறம் எடுத்து வச்சிங்கன்னா இது எல்லாமே வடிஞ்சிரும்.
ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஐஸ்கிரீம் மோல்டு வச்சு இந்த மாதிரி செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் கவர் போட்டுட்டு இதை வந்து குறைஞ்சது ஒரு 10 மணி நேரம் நீங்கள் நல்லா ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வீட்டில் டீ குடிக்கிற கிளாஸை பயன்படுத்தி எப்படி ஐஸ்கிரீம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன கிளாஸாக எடுத்துக்கோங்க. இப்போ மீதம் இருக்கக்கூடிய தண்ணி பழச்சாறை இந்த மாதிரி எல்லா கிளாஸ்லையுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கிளாஸில் செட் பண்ணுற ஐஸ்கிரீமே நீங்கள் குறைஞ்சது 10 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மீதம் இருக்கக்கூடிய தண்ணி பழச்சாறை இந்த மாதிரி 3 கிளாஸில் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஒரு சின்னதாக கவர் போட்டு லப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக சுற்றி விட்டுருங்க. இப்போ கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லா ஐஸ்கிரீம்லேயும் இந்த மாதிரி நல்லா கவர் போட்டதுக்கப்புறம் இந்த கவருக்கு நடுவில் கத்தி வச்சு இந்த மாதிரி லேசாக ஓட்டை போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா ஐஸ் குச்சி எடுத்து இந்த ஓட்டைக்கு நடுவில் உள்ளே வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி ஃப்ரீசரில் அப்படியே ஒரு 10 மணி நேரம் எடுத்து வச்சுருங்க. வீட்டில் நீங்கள் ஐஸ்கிரீம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா சாயந்தர டைம் செய்யுங்க. இந்த மாதிரி செஞ்சு ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு மறுநாள் காலையில் பார்க்கும்போது இந்த ஐஸ்கிரீம் எல்லாமே நல்லா செட் ஆகி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கும். பகல் டயத்தில் நம்ம ஃப்ரீசரில் வச்சோம்னா குழந்தைகள்லாம் வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க. உடனே ஐஸ்கிரீம் செட் ஆயிடுச்சான்னு ஓயாமல் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அது வந்து அவ்வளோ சீக்கிரமாக செட் ஆகாது. இப்போ வந்து இந்த ஐஸ்கிரீம் எல்லாமே நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு 10 மணி நேரம் கழித்து எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஐஸ்கிரீமை ஓப்பன் பண்ணும்போதே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கை வச்சு நீங்கள் அமுக்கி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இப்போ வந்து இந்த ஐஸ்கிரீம் அப்படியே மோல்டுலேருந்து வெளியில் எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு மோல்டுலேருந்து நீங்கள் ஐஸ்கிரீமை வெளியில் எடுக்கும்போது இந்த மாதிரி குச்சி எப்படி உள்ளே தள்ளி விட்டு நீங்கள் ஐஸ்கிரீமை பிடிச்சி வெளியில் எடுங்க. உடையாமல் ரொம்பவே சூப்பராக வந்துடும். இந்த ஐஸ்கிரீம் பார்க்குறதுக்கே என்ன ஒரு கலராக ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே தண்ணி பழ கலரில் ரொம்பவே செம்மையாக வந்திருக்குங்க. இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து ஐஸ்கிரீம் வந்து தேவையான அளவு மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மீதத்தை அப்படியே மோல்டோடு நீங்கள் தூக்கி ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் தேவையோ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. இப்போ வந்து கிளாஸில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீமே இந்த மாதிரி நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இந்த ஐஸ்கிரீமே பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். குறைஞ்ச செலவில் வீட்டிலே தண்ணி பழத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு அருமையான டேஸ்ட்டில் நீங்களும் ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள்லாம் வேண்டானே சொல்ல மாட்டாங்க. இனிமேல் கடையில் போய் காசு போட்டு நீங்கள் காசை வேஸ்ட்டு பண்ணாமல் ரொம்பவே ஆரோக்கியமான இந்த மாதிரி தண்ணிப்பழ ஐஸ்கிரீமை வீட்டிலே ரொம்ப ஈஸியாக செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டெய்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.